சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். இட்ஸ் a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் வந்தீங்கனாலே நிறைய புதிய தகவல்களை கேட்டு தெரிஞ்சுப்போம். நிறைய கோவில்களுக்கு சமீபத்தில் போகிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் சோஷியல் மீடியாலையும் பார்க்க முடியுது. நீங்கள் போய் எனக்கு இந்த கோவில் ரொம்ப நெருக்கமாகிடுச்சு அப்படின்னா ஏதாவது கோவிலை சொல்ல முடியுமா? சமீபத்தில் முருகர் மேலே, இந்த கலியுகத்தில் முருகர் மேலே நிறைய பேர் பற்று கொண்டு இருக்காங்க. அந்த மாதிரி இந்த முருகர் கோயிலுக்கு போகும்போது எனக்கு இந்த ஒரு விஷயம் நடந்தது, இல்லை இது ஒரு அற்புதமாக இருக்கலாம், இல்லை இப்படி ஒரு கோவில் இருக்குது யாருக்கும் பெருசாக தெரியல அப்படின்னா அது எந்த கோவிலாக இருக்கும்? அதாவது முருகர் மீது இப்போ பற்று கிடையாது. நம்மளுடைய தமிழ் கடவுளே முருகன் தான். நம்மளுடைய உலகத்திலேயே முதன் மொழியாக எதை சொல்கிறோன்னா தமிழ் மொழி. அப்பேற்பட்ட தமிழ் மொழிக்குன்னே இருக்கக்கூடிய கடவுள் முருகப்பெருமான். அதனால் காலங்காலமாக யுகமாக முருகப்பெருமானுடைய இங்கே அருள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. சமீபமாக வயலூர் முருகன் கோயில் வந்து என்னை ரொம்ப அதீதமாக நான் அந்த இடத்துல ஒரு ஆற்றலை உணர்ந்த இடம். ஆறுபடை வீடுகளை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வயலூர் முருகனை பற்றி திருச்சி பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் முருகன் மீது பற்று உள்ளவர்களுக்கும் தான் தெரிவதற்கான வாய்ப்புகள் அதிகம். வயலூர்னாலே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் காவேரி, இன்னொரு பக்கம் மலைக்கோட்டை, இந்த பக்கம் ஸ்ரீரங்கம். இதுக்கு மத்தியில் பார்த்திங்கன்னா வயல்கள் நிறைந்த பகுதியில் ஒரு செழுமையான இடத்துல முருகப்பெருமான் அங்கு முத்துக்குமார சுவாமியாக காட்சி கொடுக்குறாரு. கிட்டத்தட்ட வந்து பல நூறு ஆண்டுகள் பழமையான கோயில். பழமையான கோயில்னாலே எல்லாம் பெரிய கோயிலாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஆனால் அந்த இடம் ஒரு சின்ன கோயில் தான். அந்த கோயிலுக்கு எய்த்த மாதிரி அக்னி தீர்த்தம்னு ஒரு குளம் இருக்குது. இன்றைக்கி அந்த தீர்த்தத்தை பற்றி யாருக்குமே தெரியல. ருண ரோகம் தோஷங்களால் இருக்கிறவங்க அந்த குளத்தில் போய் கைகால் கழுவிட்டோ ஸ்நானம் பண்ணிட்டோ முருகப்பெருமானை பார்க்கணும். மற்ற கோயில்களில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை விட இந்த முருகப்பெருமான் இன்னும் விசேஷமானவர் தான். ஏன்னா ஆறுபடைங்கிறது விசேஷம். ஆறுபடை இல்லாத ஒரு முருகப்பெருமான்ங்கிறது இது. அருணகிரிநாதரை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். திருவண்ணாமலையில் வந்து கொடும் நோயால் பாதிக்கப்பட்டு கோபுரத்திலேருந்து கீழே விழும்போது முருகப்பெருமான் பிடிச்சி முத்தை திருப்பத்தி திருநகைன்னு பாட்டை எழுத வச்சார். அங்கே அவர் தவத்தை முடித்தோன்னே முருகன் எங்கே போக சொன்னார்? நேராக வயலூருக்கு போனார். அப்போ வயலூருக்கு போய் வயலூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பார்த்து அந்த அழகில் மயங்கி அவர் வந்து பல முருகப் பாடல்களை அங்கேயே பாடியிருக்காரு. இன்னும் சொல்ல போனோம்னா எல்லோருக்கும் தெரிந்தவர், சொல்லின் அரசர், அப்பேற்பட்ட ஒரு சொற்பொழிவை செய்யக்கூடிய கிருபானந்த வாரியார் வந்து அந்த வயலூர் முருகனுடைய பக்தர். எவ்வளோ அற்புதங்கள் அவர் சொல்லியிருப்பார் அதை பற்றி. அதனால் வயலூர்னாலே அற்புதம் மட்டுமல்ல, அதிசயம் மட்டுமல்ல, உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மனநிலைகளையும் மாற்றக்கூடிய ஒரு ஸ்தலம் முருகன் கோயிலில் வயலூர். வயலூரில் அந்த தீர்த்தத்தை பற்றி பேசியிருந்தீங்க. நீங்கள் சமீபத்தில் போகும்போதோ இல்லை உங்களுக்கு அந்த விஷயங்கள் வாய் வழியாக வார்த்தைகள் மற்றவங்க சொல்லி கேட்கும்போது அது எப்படி இருந்தது? நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது அந்த விஷயங்கள் என்ன நடந்திருந்தது சார்? சமீபமாக வந்து ஒரு சின்ன மனக்குழப்பம். என்னப்பா நம்மளை சுற்றி இவ்வளோ பேர் இருக்காங்களே, இது எல்லாம் சரியாக தான் போயிட்டுருக்கா என்ன ஏதுன்னு ஒரு குழப்பத்தில் இருந்தேன். அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு போயிருந்தேன். ஏன்னா முருகன்னாலே செவ்வாய் வியாழன் போவாங்க. நான் வெள்ளிக்கிழமை போயிருந்தேன். போயிட்டு முருகன்கிட்ட சரியான பாதையில் போயிட்டுருக்கேன்னு தெரியுது. ஆனால் என்னை சுற்றி எல்லாம் ஒரு நெகட்டிவாகவே இருக்கே, என்ன இதை சரி பண்ணுறதுக்கான ஒரு சூழலை உருவாக்கி கொடுன்னு சொல்லி 3 நாளில் எது எதெல்லாம் நான் நெகட்டிவ்னு நினச்சேனோ அத்தனையுமே வந்து படம் போட்டு காமிச்சார். நெகட்டிவாக இருக்குன்னு காமிச்சார். ஆமாம்மா, எது நெகட்டிவ்? பொதுவாக மனிதர்கள் நெகட்டிவாக இருக்கலாம், செய்யக்கூடிய காரியங்கள் நெகட்டிவாக இருக்கலாம். ஸோ நீ எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எது உனக்கு நெகட்டிவான ஒரு விஷயத்தை உன்னுடைய மனக்குழப்பத்துக்கு காரணங்கிறத தெரியப்படுத்தினார். அந்த நேரம் ஒருத்தர் வராரு, கிட்டத்தட்ட 70-75 வயது இருக்கும். அவருடைய அனுபவத்தை என்கிட்ட சொன்னார். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஆரம்ப காலத்தில் கடவுள் மறுப்பாளராக இருந்திருக்காரு. கடவுள் மறுப்பாளர்னாலே ஜோதிடத்திலேருந்து சாஸ்திரத்துலேருந்து எதையுமே நம்ப மாட்டார். ஆனால் அவர் பேரும் குமரன். அதான் அங்கே வந்து அற்புதமே. அவர் வீடு அங்கே கோயில் பக்கத்துலேயே இருக்குது. நடக்க முடியாமல் சிரமப்பட்டு வந்தார். ஐயா இந்த மாதிரி முருகன் கோயில் வந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட பேசும்போது இந்த வார்த்தைகளை சொல்கிறாரு.
நான் எந்த அளவுக்கு கடவுள் எதிர்ப்பாளனோ அந்த அளவுக்கு நான் முருகன்ட்ட வந்தோன்னே அவனுக்கு காலடியை தொழாம ஒரு நாள் கூட நான் இருந்ததில்லைன்னாரு. ஜோதிடம், வாஸ்து, வேதங்கள் எல்லாமே முருகப்பெருமான் எனக்கு குருவா அருளினார். எனக்கு நான் போய் படிக்கல, எங்கேயும் போகல. ஆனால் பார்த்தீங்கன்னா எனக்கு ஜோதிடம் தெரியும். ஒரு நாளைக்கு 50-100 பேர் என்கிட்ட வந்து ஜோதிடம் கேட்குறாங்க. நான் சொல்கிற விஷயம் நடக்குது. வீடு கட்டுறதுக்கு இந்த இடம் கட்டுங்கிறேன், எல்லாம் நடக்குது. ஆனால் நான் அதை பற்றி எந்த ஞானமும் கிடையாது. ராகவேந்திரர் படம் பார்த்துருப்பாங்க. அதில் வந்து ஒருத்தருக்கு எழுத படிக்க தெரியாது. ஆனால் வந்து ஒரு லெட்டரை வந்து அந்த இஸ்லாமிய அரசர் கொடுக்கும்போது அந்த லெட்டரை படிப்பார். அது மாதிரி எந்த அறிவும் இல்லாத, ஞானமும் இல்லாதவரை ஞானத்தில், ஜோதிடத்தில், இது மாதிரியான விஷயங்களில் மிகப்பெரிய உயர்ந்த நிலை எனக்கு கொடுத்தாரு. திடீர்னு ஒரு நாள் எனக்கு உடம்பு முடியல, நான் வந்து இறந்துட்டேனே நினச்சாங்க. திடீர்னு என் தலையில் ஒருத்தர் கை வைக்கிற மாதிரி இருந்தது. அந்த கை வச்ச நேரம் ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்டை முழிச்சு பார்த்தேன். நான் சுயநினைவுக்கு வந்துட்டேன். அது வரைக்கும் எனக்கு வந்து ஒரு 15-20 நாளாக ட்ரிப்ஸ் போட்டாங்க, இன்ஜெக்ஷன் போட்டாங்க, மருந்து மாத்திரன்னு எவ்வளோ என் உடம்பை ஏற்றுக்கலேன்னு சொன்ன டாக்டர், நான் ஸ்பரிசத்தில் ஒரு கை வைக்கிற மாதிரியான ஒரு உணர்வை உணர்ந்தப்போ நான் மறுபடியும் என்னுடைய இயல்பு நிலைக்கு வந்தேன். அப்போ தான் அது முருகப்பெருமான்னு நான் உணர்ந்தேன். அப்பேற்பட்ட ஸ்தலம் இந்த முருகப்பெருமானுடைய வயலூர் முத்துக்குமார சுவாமி அப்படின்னு சொன்னார். அங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படிங்கும்போது, பொய் சொல்லா விநாயகர்னு இருக்காது. அது அதாவது அந்த விநாயகர்கிட்ட போய் வேண்டிட்டு தான் நீங்கள் முருகப்பெருமானியை தரிசனம் பண்ணணும். அங்கே மூலஸ்தானத்தில் சிவன் தாயார் தான். சிவன் சன்னிதானத்துக்கு பின்னாடி முருகப்பெருமான் இருப்பார், வள்ளி தெய்வ யானையோட, சேவற்குடியும் மயில் வாகனத்தோட அவர் இருக்கார். அதனால் ரொம்ப அற்புதமானது. அருணகிரிநாதர்லேருந்து கிருபானந்த வாரியார்லேருந்து எண்ணற்றவர்கள் அந்த கோயிலுக்கு போய் ஞானம் அடைந்து பல நூல்களை ஏற்றி இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க, எப்பேற்பட்ட ஸ்தலமாக இருக்கும் அது. எப்பயுமே வந்து முருகர் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா சில குருஸ்தலங்கள், முருகருடைய ஸ்தலங்களுக்கு, திருச்செந்தூருக்குலாம் வந்து வியாழக்கிழமை போனா நல்லது அப்படின்னு. நீங்க வெள்ளிக்கிழமை போயிருக்கீங்க, அது என்ன சார் கனெக்ஷன்? எல்லா கோயிலுக்கும் எல்லா நாட்கள்லையும் போகலாமா? இல்லை, அது வந்து நம்மளால் உருவாக்கப்பட்ட விஷயம் தான் நான் சொல்லுவேன். அதாவது சூரியன்னா ஞாயிறு, அப்போ திங்கள் சந்திரன், செவ்வாய் மண். அப்போ முருகன் வந்து செவ்வாய்க்குரிய கிரகம் அப்படிங்கிறனால முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமை விசேஷமாக கும்பிடுவாங்க. முருகன் சித்தர்களுக்கெல்லாம் ஞானிகளுக்கெல்லாம் குருவாக இருக்கிறனால அவரை வியாழக்கிழமை குருநாளில் கும்பிட்றாங்க. ஆனால் இறைவனை தொழுவதற்கு நாள், நேரம், கிழமை என்னை பொறுத்த வரைக்கும் கிடையாது. ஏன்னா நாள் என் செய்யும், கோள் என் செய்யும், வினைதான் என் செய்யும்னு அருணகிரிநாதர் பாடினவரே மிகப்பெரிய முருகபக்தர். அவரே சொல்லியிருக்காரு, 4 கோளெல்லாம் ஒன்றும் செய்யாதுப்பான்னு. அப்பேற்பட்டவர் முருகப்பெருமான். அவர்கிட்ட போய் நீங்கள் ஆத்மார்த்தமாக சரணடைஞ்சிட்டிங்கன்னா 4 கோள் கிரகங்கள் எதுவுமே வேலை செய்யாதுன்னா பார்த்துக்கோங்க. கடன் தீரணுமா? முருகர் வழிபாடு. வீடு கட்டணுமா? முருகர் வழிபாடு. திருமணம் ஆகணுமா? முருகர் வழிபாடு. குழந்தை இல்லையா? முருகரே குழந்தை வந்து பிறப்பாரு, அதுக்கு ஒரு முருகர் வழிபாடுன்னு திரும்புற பக்கம் எல்லாம் முருகர் வழிபாடா இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? இல்லை, கண்டிப்பாக வந்து முருகப்பெருமான் கலியுகத்தில் கண்கண்ட தெய்வம். சிவன் எல்லாருமே சொல்கிறாங்க, சிவனுடைய அதோமுகம்னு ஒன்று இருக்குது. சிவனுக்கு ஈசானம், தற்புருஷம், வாமதேவம், அகோரம்னு 5 முகங்கள் தான் எல்லாத்துக்கும் தெரியும். அதோமுகம்னு ஒரு முகம் இருக்குது. அது என்னன்னா உள்முகம்னு சொல்லுவாங்க. அந்த உள்முகத்தை யாராலையும் பார்க்க முடியாது, பார்த்தா அந்த பிரபஞ்சம் தாங்காது. அப்போ சிவன் வந்து அழிக்கும் கடவுள். அவர் நெற்றிக்கண்ணை திறந்தால் எப்பேற்பட்ட பிரளயங்கள்லாம் ஏற்படும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாருமே அவர் நெற்றிக்கண்ணை திறந்துடக்கூடாதுன்னு பயப்படக்கூடியது. அப்பேற்பட்ட நெற்றிக்கண்ணிலிருந்து அவதரித்த முருகப்பெருமான் எப்பேற்பட்டவராக இருந்திருப்பார். இப்போ சிவன் சக்தி வாய்ந்தவர், அதில் மாற்று கருத்தே இல்லை. அவர் அநாதி, அவருக்கு பிறப்பு இறப்புங்கிறது எதுவுமே இல்லாத அநாதி. அதனால் அந்த அநாதியிலிருந்து பிறந்த முருகப்பெருமான் சக்திகளுக்கெல்லாம் சக்தி. அன்னையே சக்தி வேலை கொடுத்தாங்க. அப்போ பாருங்க, எல்லா இறை சக்தியின் ஒருமித்த சக்தி முருகப்பெருமான். அப்பேற்பட்டவர் முருகன். அதனால் அவரை கும்பிட்றனால சத்ரு சம்ஹாரம். சமீபமாக விஜய் கூட போய் சத்ரு சம்ஹார பூஜை பண்ணிட்டு வந்திருப்பார், எல்லாம் பார்த்துருப்பாங்க. சத்ரு சம்ஹாரம். குழந்தை இல்லையா, சஷ்டி விரதம். திருமணம் நடக்கலையா, கிருத்திகை விரதம். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் இருக்குது. அந்த நாட்களில் விசேஷமாக உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் முருகன்கிட்ட வச்சு அந்த முருக வழிபாடுக்கு ஏற்றாற் போல சில வேல்மாறல், அது இல்லாமல் கந்த சஷ்டி கவசம், கந்த குரு கவசம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன் முருக பக்தர்களுக்கு, நித்தமும் நேரம் கிடைக்கும் போது திருப்புகழை படிங்க. திருப்புகழை படிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில்
கனவுகளாக போன அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு மாற்றமே இல்லாமல் நினைவுகளாக மாறும். சில பேருக்கு அந்த திருப்புகழை படிக்க முடியாது, அவங்களுக்கு படிப்பறிவு இல்லாமல் இருக்கலாம். இப்போ அதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். எனக்கு டைம் இல்லை படிக்கிறதுக்கு, நான் வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் காலையில் வந்து நம்மளுடைய டேப் ரெக்கார்ட்லையாக இருக்கட்டும், இல்லை டிவிலையாக இருக்கட்டும், ஃபோனில் ஏதாவது ஒரு வகையில் அதை கேட்குறாங்க. படித்தா ஒரு பலன் கிடைக்கும்ல சார், அதே பலன்கள் வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம படிக்காமல் நம்ம கேட்கறது மூலயமா நம்ம செவிகளுக்கு அந்த பலன்கள் அது கொடுக்குமா சார்? கண்டிப்பாக கொடுக்கும். நீங்கள் ஒரு ரகசியம் என்ன அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, இறைவனை எதால் வர்ணிச்சாங்க? மந்திரங்கள், வேத மந்திரங்களாக இருக்கட்டும், தமிழ் மந்திரங்களாக இருக்கட்டும், எல்லா மந்திரங்களும் பார்த்தீங்கன்னா ஆழ்வார்கள், நாயன்மார்கள் பாசுரம் பாடினாங்க. ஏன்னா ஒளி தான் உங்களுக்கு செயலாக மாறும், செயல் ஆற்றலாக மாறும். அந்த ஒளி அந்த இடத்துல ஒலிக்க ஒலிக்க அந்த ஒளியிலிருந்து வரக்கூடிய ஆற்றல் கண்டிப்பாக செயல்படும். அதை கேட்கும்போது நீங்கள் உணர்ந்து அதை கிரகிச்சுக்கணும். அந்த உள்ளார்ந்த அந்த வார்த்தைகளை கேட்டு அதில் வந்து நீங்கள் முருகனுடைய திருமுகத்தை நினைத்து அந்த பாடல்களை அமைதியாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கும் நல்ல ஒரு ஆற்றலை ஏற்படுத்தக்கூடிய சக்தி இருக்குது. வீட்டில் கிச்சனில் வேலை பார்த்துக்கிட்டு சமைச்சிக்கிட்டு டிவி இந்த பக்கம் ஓடும், இந்த பக்கம் திருப்புகழ் ஓடும், அதனால பயன் இருக்காது. நீங்கள் திருப்புகழை ரேடியோவில் போட்டாலும் சரி, செல்ஃபோனில் போட்டாலும் சரி, அமைதியாக அதை மட்டும் சிந்தித்து அதை கேட்டு பாருங்கள், நல்ல மாற்றம் வரும். கண்திருஷ்டி அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக சமீபத்தில் கேள்விப்பட முடியுது. என்னோட வீட்டில் கண்திருஷ்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தால நிறைய பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ என்னோட வீட்டில் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அது கண்திருஷ்டியோட பாதிப்பு தான் அப்படிங்கிறது எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது? பொதுவாக எல்லாம் நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா லாபம் இல்லாமல் நஷ்டத்தை ஏற்படுத்தும். இது மாதிரி தொடர்ந்து குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள், மன தெளிவு இல்லாமல் போகிறது தான் இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கும். ஏன்னா என்ன அதிர்வலைகள் மாறும். ஒரு மந்திரங்கள் வந்து நல்ல ஆற்றலை உருவாக்குங்கும் போது இன்னொரு மந்திரம் தீய ஆற்றல்களை உருவாக்க முடியும். அதான் சொல்லுவாங்க, என்னன்னா ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் அப்படின்னு. அப்போ அந்த எண்ணுக்கும் எழுத்துக்கும் ஆற்றல் இருக்கு. அப்போ அந்த தவறான எழுத்துக்களையோ வார்த்தைகளையோ நீங்கள் தொடர்ந்து உச்சரித்து கொண்டே இருக்கும்போது அந்த வார்த்தையிலேருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்கும்? எதிர்வினையாக செயல்படும். அந்த எதிர்வினையாக செயல்படுறது வார்த்தைகளில், ஆனால் ஒருத்தனுடைய எண்ணங்கள்லேருந்து ஒரு எதிர்வினையை செயல்படுத்துறது தான் கண்திருஷ்டின்னு சொல்கிறது. கூடவே இருப்பாங்க 4 பேர் 5 பேர் ஒன்றா இருப்பாங்க. ஒன்றா இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒன்றா சுற்றுவாங்க, போவாங்க, வருவாங்க. திடீர்னு அதை ஒருத்தன் மட்டும் வேலைக்கு போயிட்டான்னு வைங்க, அது 3 பேத்துக்குள்ளே அவங்களையே அறியாமல் ஒரு பொறாமை குணம் வரும். நம்ம 4 பேர் இருந்தால் இவன் ஒருத்தன் மட்டும் வேலைக்கு போகிறானே, சம்பாதிக்கிறானே, நல்லா இருக்கானேன்னு சிரித்து பேசினாலும் அவங்களுடைய எண்ணத்தில் ஒரு கள்ள கபடம், ஒரு பொறாமை இருக்கும். அந்த எண்ண அதிர்வலைகள் கண்டிப்பாக அவங்கள அஃபெக்ட் பண்ணும். இப்போ இதுக்கு பரிகாரம் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? இல்லை அதை சரிப்படுத்தணும் அப்படின்னா வீட்டில் இருக்கவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணால் அது சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது? எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆனால் தெரியாத ஒரு விஷயம். 2 விதமாகவும் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே திருஷ்டி தோஷத்துக்கு கல் உப்பை சுற்றி போடுங்க இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலையை எடுத்து காய வச்சு பொடி பண்ணி வைக்கணும். கருவேப்பிலை, மருதாணி விதை, வளஞ்சுழி, இடஞ்சுழி, இது 4 பொருளையுமே நீங்கள் எடுத்து தனியாக வச்சுக்கணும். இதில் கருவேப்பிலையை மட்டும் பொடி பண்ணி வச்சுக்கலாம், மருதாணி விதையை வச்சுக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒரு கருப்பு துணியில், இந்த எள்ளு விளக்கு போடுவாங்கள்ல சனீஸ்வர பகவானுக்கு, அது மாதிரி என்ன செய்யணும், ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை இரவு என்ன செய்யணும், அந்த வீட்டில் இருக்கிறவங்க தலையை சுற்றி வீட்டுக்கு வெளியவோ உள்ளேயோ அல்லது ஏதோ வெளியில் கொண்டு போய் அந்த மட்டும் எரிச்சிங்கனாலே கண்திருஷ்டினால் உடல் ரீதியாக ஒரு சோர்வு, மந்த நிலை, ஒரு தெளிவில்லாமல் இருக்காங்க இல்லையா, அது கண்டிப்பாக சரியாக போகும்.